Hello viewers, welcome back to Abhi's Delight. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பர்த்டே ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா என்னெல்லாம் ரெசிபீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் 6 ரெசிபீஸ் வரப்போகுது. ஸோ இதில் எதெல்லாம் ப்ரீவியஸ் டே ப்ரிப்பேர் பண்ணலாம், எதெல்லாம் ஆன் த டே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப குயிக்காக போக போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ப்ரீவியஸ் டே ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது மூணுத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா 2 ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ். இப்போ 1/2 கப்புக்கும் கம்மியாக பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹாட்டான மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது உடையாத அளவுக்கு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பேட்ச் பை பேட்சாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பேட்சஸும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸ்லாம் எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் சைட்ஸில் இருக்க மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ 6 இன்ச் கேக் பேன் பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண 35 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. பார்சல்ஸில் பேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 35 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேக் ஆகிடுச்சு. இதை எடுத்து கூலிங் ரேக்கில் போட்டுருங்க. விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு சில்லான விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ட்ராப் அளவுக்கு பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. க்ரீமை நம்ம முன்னாடியே கலர் போட்டுட்டு நம்ம பீட் பண்ணும்போது நல்லா திக்காக வரும். ஸோ அப்புறமா நம்ம கலர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் லிக்விடான மாதிரி ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சிரப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/4 கப் தண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் சாக்லேட் ஒயிட் காம்பவுண்ட் 50 கிராம்ஸ், 25 கிராம்ஸ் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ஸ்மால் ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாகாக லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணதை நல்லா திக்கான ஒரு லேயராக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு வரும். இது கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய டிசைன்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ½ அன் ஹவர் கழித்து எடுத்திங்கன்னா இது நல்லா செப்பரேட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி மார்பிள் டிசைன்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கேக் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச் கேக் போர்டில் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் லேயர் போட்டுட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணுறேன். இந்த க்ரீமை லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு ஸ்ட்ராபெரி க்ரஷ் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ரெடிமேட் க்ரஷ் தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ராபெரிஸ் வச்சு நீங்கள் க்ரஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதே போல் நான் 2 லேயர் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணிக்கிறேன் கேக்கை. க்ரம் கோட் பண்ண கேக்கை எடுத்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இப்போ நான் ஃபைனல் கோட்டிங் போடுறதுக்கு க்ரீம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேலே க்ரீமை லெவல் பண்ணுங்கள். லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்ஸில் பண்ணுங்கள். சைட்ஸில் பண்ணதுக்கப்புறமா மேலே எக்ஸஸாக வந்ததை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஜெல் பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணுங்கள். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரன்சியாக வரும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம 2 ட்ராப் அளவுக்கு பிங்க் கலர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பைப்பிங் பேக்கில் போட வேண்டாம். இப்போ இதை நான் 6 பீசஸாக பேஸ்ட்ரீஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் 8 பீசஸாக கூட கட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பிளேட்டில் வச்சுத இந்த ஜெல்லை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு சின்னதாக ஹோல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே ஷெல் நாசில் வச்சு க்ரீம் வச்சு இந்த மாதிரி மேலே டிசைன்ஸ் போட்டுக்கிறேன். அதில் இந்த சாக்லேட் சிப்ஸை மேலே வச்சிடுறேன். ஸோ நம்மளோட பேஸ்ட்ரீஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஓகே பேப்பர்ஸ் கிடைக்குது. ரேப்பர்ஸ்
ஸோ இது வந்து கேக்கை ரேப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும், இது யூஸ் பண்ணிக்கோங்க. கப் கேக் செய்யறதுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 2 முட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சாக்லேட் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1/2 கப்புக்கும் கம்மியாக வந்து சர்க்கரை பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. இது நல்லா க்ரீமியாக வரணும். ஸோ லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட்க்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் அப்படின்னு ஆயில் ஆட் பண்ணி 30 செகண்ட்ஸ்க்கு இதை லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் பேட்ச் பை பேட்சாக. ஸோ மிக்ஸ் பண்ணும் போதே வந்து பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்மான மில்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்ச்லாம் வச்சு சைட்ஸ்ல எல்லாம் எடுத்து விட்டுடுங்க. இப்போ இதை வந்து நல்லா கப் கேக்ஸ் ட்ரே இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து போட்டுட்டு 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 20 மினிட்ஸ்க்கு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கப் கேக்ஸ் வந்து 15 to 20 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். நம்ம கப் கேக்ஸ் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பட்டர் க்ரீம் பண்ணுறதுக்கு 100 கிராம்ஸ் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதை வந்து நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக பீட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணுங்கள். ரொம்ப லிக்விட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கூட நீங்கள் பீட் பண்ணலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஒயிட்டாக க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு பீட் பண்ணணும். அப்போ தான் எல்லாமே வந்து நல்லா கரெக்டாக பீட் ஆகும். இப்போ நான் வந்து ரெட் ஜெல் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். இதோட நீங்கள் விட்டாலும் விட்டுடலாம். நான் வந்து கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆப்ஷனல் தான் இது, ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும் 1 டீஸ்பூன். ஏன்னா பட்டரோட ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால பீட் பண்ணிவிட்டு கலர் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் டார்க்கான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கப் கேக்ஸில் அந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க நாசில் வச்சு. அதில் வந்து நான் சாக்லேட் கேனச் வந்து நான் உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட ப்ளெயினாக விட்டுடலாம். பட் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோசட்டா நாசில் போட்டு இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். பட்டர் க்ரீம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப லிக்விடான மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இல்லை ஒரு வேளை ரொம்ப இறுக்கமாக ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்து ஈஸியாக வந்துடும். இது வந்து நான் அந்த பிங்க் க்ரீம் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரெஷ் க்ரீம், அதுலேயே வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கணுன்றதுக்காக ஷெல் நாசில் வச்சு டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா சுகர் பால்ஸ் போட்டு நான் கப் கேக்ஸை முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கப் கேக்ஸ் ரெடி. இப்போ வந்து ஃப்ரூட்டி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அதில் 2 பவுல் அளவுக்கு நல்ல பழமான மாம்பழம் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் வந்து மாங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் புளிப்பாக இருக்கும். இது நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து நல்லா சேர்ந்து கொஞ்ச நேரம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃபில்டர் பண்ணுங்கள். ஸோ ஃபில்டர் பண்ண இந்த பல்ப் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் மிக்சியில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பல்ப் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கிடும். ஸோ இந்த சக்கையை மட்டும் எடுத்து போட்டுடலாம். இப்போ இது நல்லா கான்சன்ட்ரேட்டடாக நல்லா திக்காக இருக்குது. இதை வந்து நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை டைல்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட மாம்பழமோட டேஸ்ட் அதெல்லாம் பொறுத்து தான் வந்து இந்த தண்ணி விடுறது இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் த டே ப்ரிப்ரேஷன் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சமோசா செய்ய போகிறோம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நல்லா பாயில் பண்ணி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ வந்து பாயில் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன்,
ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், சாட் மசாலா அரை டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், அஜ்வைன் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாவு வந்து என்ன மாதிரி பதம்னா, இது நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு கையில் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உருண்டை மாதிரி வரணும், உடச்சி விட்டிங்கன்னா உடையணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா ஒரு டோவாக வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப இலகாவும் வேண்டாம், ரொம்ப வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டோ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுலேருந்து ஒரு பெரிய பால் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டிக்கோங்க. திரட்டினதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு மடிச்சுக்கோங்க. இது மாதிரி கோன் ஷேப் வந்ததுக்கப்புறமா இதில் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு ஒரு மடித்து ஆப்போசிட் சைடில் இதை மடித்து விட்டுருங்க. நல்லா சீல் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா வெளியில் வந்துடும். ஸோ இந்த நல்ல ஹீட்டான ஆயிலில் போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சமோசாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகும். அதே ஆயிலில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் நான் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், சாட் மசாலா, பெப்பர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சில்லி சீஸ் டோஸ்ட் பண்ணுறதுக்கு சாண்ட்விச் பிரெட் இந்த மாதிரி அடக்கிக்கோங்க. அதில் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சில்லி சீஸ் டோஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். சீஸ் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், சாட் மசாலா ஆட் பண்ணுறேன், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணுறேன், பெப்பர். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சீஸ் ஸ்லைஸ்னு ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கிரேட்டட் சீஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மோஸ்ரெல்லா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து சாண்ட்விச் பிரெட் வச்சு பட்டர் போட்டுட்டு இதை நீங்கள் டோஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை கிரில் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்து இதில் மயோனீஸ் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் ஆட் பண்ணிவிட்டு சாஸ்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணும் போது பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான பர்த்டே ஃபுட் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒன்று வச்சு நீங்கள் ஒரு கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் 3 ஐட்டம் வந்து ப்ரீவியஸ் டே செஞ்சு வச்சிடலாம். அண்ட் வந்து மற்ற 3 ஐட்டம் வந்து நீங்கள் ஆன் த டே நீங்கள் வந்து செஞ்சு சூப்பராக சர்வ் பண்ணலாம். சர்விங்க்கும் வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர மற்ற ரெசிபிஸ் பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபீஸ் டிலைட்.